போச்சு, எல்லாம் போச்சு, வாழ்வாதாரம் போச்சு, வீடு வாசல் போச்சு, குமுறும் வடசென்னை வாசிகள். அதிகளவிலான மழை, வெள்ள பாதிப்பு, கடலில் எண்ணெய் கசிவு, உர தொழிற்சாலையில் இருந்து அமோனியா கசிவு, ஐஓசி தொழிற்சாலையில் பாய்லர் வெடிப்பு போன்ற தொடர் சம்பவங்களால் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறதா வடசென்னை என்ற கேள்வி எழுகிறது. சிறிதளவு மழைக்கே வடசென்னை தொகுதிக்குட்பட்ட தண்டையார்பேட்டை, ஆர்கே நகர், மணலி புதுநகர், மாத்தூர், திருவொற்றியூர், சத்தியமூர்த்தி நகர், விச்சூர் உள்ளிட்ட பகுதிகள் பெருமளவு பாதிக்கப்படும். இந்த நிலையில் டிசம்பர் 4, 5 ஆகிய தேதிகளில் பெய்த பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளம் வடசென்னை பகுதியில் உள்ள பெரும்பாலான குடியிருப்புகளை 10 நாட்களுக்கு மேலாக சூழ்ந்திருந்தது. இதனால் குடியிருப்புகளில் இருந்த முக்கிய ஆவணங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த வடசென்னை பகுதி மக்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வந்தனர். இவர்களுக்கு மேலும் ஓர் பேரிடியாக அமைந்ததுதான் எண்ணூர் கடலில் லிட்டர் கணக்கில் எண்ணெய் கழிவுகள் கலந்தது. எண்ணெய் நிறுவனத்தில் இருந்து வெளியேறிய கச்சா எண்ணெய் கழிவுகள் கொசஸ்தலை ஆறு வழியாக கடலில் கலந்தது. எண்ணெய் கழிவுகளால் அந்த பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் சரும கோளாறுகள் ஏற்பட்டு அவதிப்பட்டு வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, கடலில் எண்ணெய் கலந்ததால் கடல் மீன்களை உட்கொள்வதை மக்கள் தவிர்த்தனர். இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. கடலில் கலந்த எண்ணெய் படலத்தை அகற்ற நவீன இயந்திரங்கள் இல்லாததால் கைகள் மற்றும் டிஷ்யூ பேப்பரை கொண்டு அகற்றும் அவல நிலை இன்றளவும் நீடித்து வருகிறது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் குமுறுகின்றனர். இந்நிலையில் வடசென்னைக்கு மேலும் ஒரு சிக்கலாக எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலையில் இருந்து கடலுக்கடியில் செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு நள்ளிரவில் திடீரென அமோனிய வாயு வெளியேறியது. இதனால் அந்த பகுதி மக்கள் பலருக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் போன்ற ஒவ்வாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் பதற்றமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இருசக்கரம் மற்றும் கார்கள் மூலம் எண்ணூர் பகுதியை விட்டு அவசரமாக கிளம்பி சென்றனர். எண்ணூர் கடல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கோரமண்டல் தொழிற்சாலையின் திரவ அமோனியம் எடுத்து வரும் குழாயில் இருந்து அமோனியா வாயு கசிந்ததை மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் உறுதி செய்தது. அடுத்தடுத்த பாதிப்புகளை வடசென்னை வாசிகள் சந்தித்து வருகின்றனர். அடுத்ததாக தண்டையார்பேட்டையில் இயங்கி வரும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் எத்தனால் சேமிப்பு பாய்லர் வெடித்ததால் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட எத்தனால் சேமிப்பு பாய்லர்கள் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஊழியர்கள் படுகாயமடைந்தனர். இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட அவர்களில் கருமேடு பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். விபத்தில் உயிரிழந்த பெருமாளின் உறவினர்கள் ஐஓசி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழை வெள்ள பாதிப்பு, கடலில் எண்ணெய் கசிவு, உர தொழிற்சாலையில் இருந்து அமோனியா கசிவு, ஐஓசி தொழிற்சாலையில் இருந்து எத்தனால் சேமிப்பு பாய்லர் வெடிப்பு போன்ற தொடர் சம்பவங்களால் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறதா வடசென்னை என்ற கேள்வி எழுந்துள்ளது. வெள்ள பாதிப்புகளை தடுக்க முறையான மழைநீர் கால்வாய்களை அமைத்து தொழிற்சாலைகளை முறைப்படுத்தி வடசென்னை மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என அனைவரும் கோரிக்கையாக முன்வைக்கின்றனர்.